Hi friends, welcome to Kalai Express. இன்னைக்கு நாம potato 65 எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் ஒரு உருளைக்கிழங்க இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி மெல்லிசா கட் பண்ணி வெச்சுக்கணும். ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஃபிங்கர் மாதிரி கட் பண்ணி வெச்சுக்கணுங்க. கட் பண்ணிட்டு இந்த உருளைக்கிழங்க நல்ல நார்மல் வாட்டர்ல 2 டைம் வந்து நல்லா அலசி எடுத்துக்கணும். உருளைக்கிழங்க நல்லா அலசிட்டு தண்ணி கொஞ்சம் கூட இருக்க கூடாதுங்க. அந்த மாதிரி நல்லா ட்ரையா எடுத்து வெச்சுக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட இருக்க கூடாது. இப்போ நாம இதுல வந்து இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். என்னென்ன மசாலா அப்படிங்கறத பார்க்கலாங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு சாட் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. இதோட 2 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் 1 டேபிள்ஸ்பூன் அளவு மைதா மாவும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வெச்சுக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா தண்ணி சேர்க்க கூடாது. இந்த உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணியே வந்து இந்த மசாலாவுக்கு கரெக்ட்டா இருக்கும். பெரட்டி வெச்ச உடனேமே டக்குன்னு போட ஆரம்பிச்சிரணும். இல்லனா வந்து நிறைய தண்ணி விடும் உருளைக்கிழங்கு. தண்ணி உப்பு சேர்த்துறோம்னா வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிரும். இப்போ நல்லா எண்ணெய் ஹீட் ஆயிருச்சு. இப்போ வந்து நாம இந்த உருளைக்கிழங்க வந்து இதல வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டோம்னா இது நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இது நம்மளோட ஆப்ஷனல் தான். பாருங்க தண்ணியே சேர்த்துல எந்த அளவுக்கு மசாலால தண்ணி இருக்குன்னு ஈரம் வந்து உப்பு சேர்த்தனோம்னா நிறைய வந்து தண்ணி விடும் உருளைக்கிழங்கு. அதனால வந்து தண்ணியே சேர்த்த கூடாது. இந்த மாதிரி மசாலால பரட்டி போடும்போது நல்லா சூப்பரா கிறிஸ்பியா வரும். நல்ல மொறுமொறுன்னு சூப்பரா டேஸ்டான உருளைக்கிழங்கு 65 சூப்பரா இருக்குங்க. பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்குன்னு. நல்லா முறுக்குன்னு சூப்பரா இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸா குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். வெரைட்டி ரைஸ் செய்யும்போது அதுக்கு சைடு டிஷ்ஷாவும் இதை செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். Thank you.